இயேசுவுக்குள்ளே எனக்கு மிகவும் பிரியமான சொந்தங்களே, நாங்கள் திருவருகை காலத்தினுடைய 3வது வாரத்தின் புதன்கிழமை நாளிலே இருக்கின்றோம். இன்றைய நாளினுடைய இறை வார்த்தைகளிலே நாங்கள் கடவுள் தன்னுடைய திட்டத்தை, தன்னுடைய திருவுளத்தை மானிடர் மத்தியிலே நிறைவேற்றுவதற்கு மானிடர்கள் பலரை அழைப்பதை நாங்கள் காண்கின்றோம். அவர்களை நீதிமான்களாகவும் நேர்மையாளர்களாகவும் கடவுள் காண்கின்றார். அந்த வகையிலே இன்றைய நாளினுடைய முதல் இறைவார்த்தையிலே ஆண்டவர் எரேமியா இறைவாக்கினர் வழியாக தாவீதுக்கு ஓர் நீதி உள்ள தளிர் தோன்ற செய்வேன் என கூறி ஆண்டவர் எங்களை தைரியப்படுத்துவதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் அழைக்கக்கூடிய மக்கள் நீதிமான்களாகவும் நேர்மையாளர்களாகவும் இருப்பதை இன்றைய நாளினுடைய நற்செய்தியிலே நாங்கள் காண்கின்றோம். மத்தேயு நற்செய்தியை நாங்கள் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் ஜேசு இந்த உலகிலே பிறப்பதற்கு, கடவுள் தன்னுடைய திருமகனை உலகில் பிறக்க வைப்பதற்கு அவருடைய வளர்ப்பு தந்தையாக தூய சூசேப்பரை அழைக்கின்றார். தூய சூசேப்பர் நீதிமானாகவும் நேர்மையாளராகவும் இருந்தாலும் கூட அன்னை மரியாள் திருமணத்திற்கு முன்பாகவே கருவுற்றிருப்பதை தெரிந்து கொண்ட இவர் மறைமுகமாக அவளை விலக்கிவிட எண்ணும் சந்தர்ப்பத்திலே தூய ஆவியானவர் அவருக்கும் கனவிலே தோன்றி, தாவீதின் மகன் யோசேப்பே, உன்னுடைய மனைவியை ஏற்றுக்கொள்ள நீ அஞ்ச வேண்டாம் என கூறி தைரியப்படுத்துகின்றார். ஏனெனில் இவள் கருவுற்றிருப்பது கடவுளாலே, கடவுளினுடைய ஆவியானவராலே, நீரும் கடவுளினுடைய திட்டத்திற்காக அழைக்கப்பட்டிருக்கின்றீர் என்ற வாக்கினை, திருவுளத்தை சூசேப்பருக்கு தூயாவியானவர் எடுத்து காட்டுகின்றார். அன்பார்ந்தவர்களே, நாங்கள் பார்க்கின்றோம் மீண்டும் மீண்டும் தூயாவியானவர் நத்திங் இஸ் இம்பாசிபிள் டு காட், கடவுளால் முடியாதது ஒன்றுமே இல்லை என எங்களுக்கும் கூறிக்கொண்டே இருக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, எங்களுடைய விசுவாசத்தை, எங்களுடைய ஆன்மீகத்தை நாங்கள் எப்பொழுதுமே கடவுளுக்குள்ளே புகுத்த வேண்டும். ஏனெனில் கடவுள் எங்களுக்குள்ளும் பல திட்டங்களை, திருவுளத்தை வகுத்திருக்கின்றார். அவை நிறைவேற வேண்டுமாக இருந்தால் தூயாவியானவருடைய வல்லமையும் விசுவாசமும் ஆன்மீகமும் எங்களுக்கு தேவைப்படுகின்றது. ஆகவே நாங்களும் சூசேப்பரை போல நீதிமானாகவும் நேர்மையாளராகவும் இருக்கக்கூடிய அதே சந்தர்ப்பத்தில் கடவுளுடைய திருவுளம் எங்களில் நிறைவேற நாங்களும் எங்களை தயாரித்துக் கொள்ள இன்றைய நாளிலே விசேட விதமாக மன்றாடிக் கொள்வோம். உங்கள் அனைவருக்கும் இயேசுவினுடைய துணையும் அன்னை மரியாளினுடைய பரிந்துரைகளும் தூய சூசை தந்தையினுடைய வழிநடத்தலும் பாதுகாப்பும் கிடைக்கும்படியாக நான் மன்றாடிக் கொள்கின்றேன். ஆமேன்.